மாறாவின் பணம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த 3 மாசத்துல மட்டும் கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் லாபம் சம்பாதிச்சிருக்காங்க என்எம்டிசி ஸ்டீல். இவங்க ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாசத்துல அவங்களுடைய டிரான்சாக்ஷன் ஓவராலா 3700 கோடி அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இதுல 50 கோடி ரூபாய் லாபம் மட்டுமே வந்திருக்கு. அதாவது டிரான்சாக்ஷன், சேலரி, கம்பெனிக்கான செலவு இதெல்லாம் போக கையில லாபம் மட்டுமே 50 கோடி ரூபாய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்துல இவங்களுடைய மார்க்கெட் சார்ட்டை பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 34 ரூபா வரைக்கும், அதாவது இந்த 2026லயே 34 ரூபா வரைக்கும் கீழே போயிட்டு திருப்பி அங்கிருந்து 54 ரூபா வரைக்கும் மேல போயிருக்கு. ஸோ 54 ரூபாய்க்கு போயிட்டு இன்னைக்கு கரண்டா 41 ரூபா இந்த ரேஞ்சில் ரன் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட டாப் ஹைல இருந்து 12 ரூபா 13 ரூபா கீழே இருக்கு. இதே நேரத்துல இவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ இப்போ 10. அப்போ மேபி இவங்க ஃபியூச்சர்ல இதை பிரிச்சாங்கனாக்கா அப்போ ஸ்டாக்கு நமக்கு மல்டிபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதே நேரத்துல இவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம்னா இது வரைக்கும் இவங்க டிவிடெண்ட் கொடுத்ததுக்கான எந்த ரெக்கார்டுமே இல்லை. ஸோ டிவிடெண்ட் ஈல்டு கிடையாது. பட் ஸ்டாக் மேலே போச்சுனாக்கா நம்ம வித்துட்டு வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஃபேஸ் வேல்யூ 10ல் இருக்குதுன்னும் போது என்னைக்கு வேணா இவங்க ஃபேஸ் வேல்யூவை 2ஆவோ இல்லை 5ஆவோ இல்லை 1ஆவோ மாற்றலாம். அப்போ அவங்க ஸ்டாக்கை பிரிப்பாங்க. அப்படி பிரிச்சுட்டு மறுபடியும் அந்த ஸ்டாக்கை மேலே கொண்டு வரும்போது நமக்கு ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணுறது என்னுடைய சஜஷன். பட் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அடுத்தது ஒரே ஒரு ஆர்டரால கிட்டத்தட்ட டாப்புக்கு போக போற கேபிஐஎல் நிறுவனம், அதாவது கல்பதாரு. இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா செக்டார்லயும் இருக்கிற ஒரு வணிக பிரிவை சேர்ந்த ஸ்டாக் தான் இந்த கல்பதாரு. இவங்களுக்கு 11,000 கோடிக்கு ஆர்டர் வந்திருக்கு. அதாவது 2027 இந்த 2027ல அவங்க கம்பெனிக்கு 11,000 கோடிக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இதுல கட்டுமானம், எலக்ட்ரிக்கல்ஸ், தொழிற்சாலைக்கு தேவையான மிஷின்ஸ், அப்புறம் அந்த கம்பெனியில ஸ்டாஃப்ஸ் தங்குறதுக்கான பில்டிங் கட்டுறது, இப்படி எல்லாமே சேர்ந்து கிட்டத்தட்ட 11,000 கோடிக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஆனா இவங்களுடைய ஸ்டாக் பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1,400 ரூபா இன்னைக்கு மார்க்கெட்ல ரன் ஆகிட்டு இருக்கு. டிவிடெண்டும் கொடுக்குறாங்க இவங்க. அவங்களுடைய ஓவரால் ஹை வந்து 52 வீக் ஹை 1,479. கிட்டத்தட்ட 52 வீக் ஹைல இருந்து 70 ரூபா கம்மியாக தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஃபேஸ் வேல்யூவும் ஆல்ரெடி 2ல் தான் இருக்கு. டிவிடெண்ட் ஈல்டும் இருக்கு. பட் இவங்க எந்த அளவுக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னாக்கா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அதுவும் 5ல இருந்து 10 ரூபாய்க்குள்ள இந்த ரேஞ்சில் தான் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. 1,400 ரூபா கொடுத்துட்டு ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு வெறும் வருஷத்துக்கு 10 ரூபா டிவிடெண்டுங்கிறது எனக்கு இன்னமும் அந்த அளவுக்கு நல்லபடியாக படலை. பட் மார்க்கெட் கேபிட்டல் நல்லா இருக்கு, டிவிடெண்ட் ஈல்டு இருக்கு, பிஇ ரேஷியோ, பிபி ரேஷியோ எல்லாமே ஓரளவு நல்லாவே இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் நல்ல ஸ்டாக்காக தான் எனக்கு தோணுது. ஆனால் டிவிடெண்ட் அதிகமாக இல்லை. அதே நேரத்தில் மார்க்கெட்டில் இது எந்த அளவுக்கு மேலே போகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் 1,000 ரூபாயில இருந்து 1,400 ரூபாய்க்கு வெறும் 4-5 மாசத்துல வந்திருக்கு. ஸோ இதோட ஃப்ளோ கொஞ்சம் வேகமாக இருக்கு. மேலேயும் கீழேயுமா ஃப்ளோ நல்லா இருக்கு. போன வருஷம், அதாவது இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது வெறும் 1,100ல இருந்த ஸ்டாக்கு இன்னைக்கு 1,400 ரூபாயில இருக்கு. ஸோ இதோட ஃப்ளோ எப்படி இருக்கும், இன்னும் மேலே போகுமா கீழே வருமானதை நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். போன வாரம் நான் வாங்கின ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா டாடா கோல்டு, அதாவது டாட்டாவுடைய கோல்டு இடிஎஃப்ல ஒரு 7 ஷேர் வாங்கியிருக்கேன். விஎஸ்டி இண்டஸ்ட்ரியில ஒரு 4 ஷேர் வாங்கியிருக்கேன். ஐடிசியில ஒரு 5 ஷேர் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் எங்க இருந்து வாங்கினாக்கா அவங்க தான் டிவிடெண்டும் கொடுத்தாங்க. விஎஸ்டில இருந்து டிவிடெண்ட் கொடுத்தாங்க, ஐடிசில இருந்து டிவிடெண்ட் கொடுத்தாங்க. ஸோ இந்த 2 டிவிடெண்ட் அமௌண்ட்டையும் திருப்பி அவங்க கிட்டயே ஷேரா வாங்கிட்டு மீதி இருந்த காசுல டாடா கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து நாம பார்க்க போறது 18-19 ஆகஸ்ட் மாசத்துக்கான டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ். யார் யாரு எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான் நாம அடுத்து பார்க்க போறோம். ஸோ 18 ஆகஸ்ட் அன்னைக்கு ரயில் விகாஸ், சிர்மா எஸ்ஜிஎஸ், சன் டிவி நெட்வொர்க், மகாநகர் கேஸ், சேஷி டெக்னாலஜி, ரூட் இவங்களாம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இதுல சன் டிவி நெட்வொர்க் மட்டுமே 5 ரூபா ஒரு ஸ்டாக்கு டிவிடெண்ட் தருது. வெறும் 500 ரூபா ரன் ஆகிட்டு இருக்க ஸ்டாக்கு 5 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மேபி இன்னைக்கு க்ளோஸ் ஆகிட்டு யார் யார்கிட்ட ஷேர் இருக்கோ அவங்களுக்குலாம்
டிவிடெண்ட் வரும். அதே மாதிரி மகாநகர் கேஸ் இவங்க 1129 ரூபா அந்த ரேஞ்சில் ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் 18 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க ஒரு ஸ்டாக்குக்கு. தேஜோ இன்ஜினியரிங், என்ஜிஎல் ஃபைன்கேம், ஓர்பிஸ், ப்ரீசிசோ, ஈகோஸ் இந்தியா மொபைல், பாம்பே ஆக்சிஜன், இந்தியா கேட்லைன் இவங்களும் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரெக்கார்ட் டேட் 18. ஸோ இன்னையோட அது முடியுது. இதுலயும் பார்த்தீங்கன்னாக்கா தேஜோ இன்ஜினியரிங் 5 ரூபா டிவிடெண்ட், பாம்பே ஆக்சிஜன் 25 ரூபா டிவிடெண்ட். ஆனால் இவங்களுடைய ஸ்டாக் ரேட் பார்த்தீங்கன்னாக்கா 20,000. ஒரு ஷேர் 20,000 கொடுத்து வாங்குறதுக்கு யாருமே இங்கே முன் வர மாட்டாங்க. அதை வாங்கி வச்சிருக்கவங்க இருப்பாங்க. ஆனால் நார்மலாக சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ்லாம் இதுக்குள்ளே போகிறது கஷ்டம். அதே மாதிரி 4B ப்ரீசிசோ வெறும் 150 ரூபா ஸ்டாக்கு, ஆனால் 5 ரூபா டிவிடெண்ட் தரோம். இந்தியா கேலடைன் இவன் 406 ரூபா ஸ்டாக் ரேட்டு, ஆனால் 6 ரூபா டிவிடெண்ட் தரான். அடுத்தது ரோசல் இந்தியா, ஜுல்லண்டர் மோட்டார், சோதானி அகாடமி, எக்ஸிலர் கேப், வசுந்தரா ராஸ் இவங்களும் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் தான் டிவிடெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போ 19ஆம் தேதிக்கான 19 ஆகஸ்ட் 2026 அன்னைக்கு யார் யார் எவ்வளோ டிவிடெண்ட் தராங்க அப்படின்னு பார்ப்போம். பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், சிஇஎஸ்சி, பேட்டா இந்தியா, ஜேகே பேப்பர், கோவை மெடிக்கல், எல்ஜி பாலகிருஷ்ணன். ஒரு சில ஸ்டாக்லாம் நான் கேள்விப்பட்ட மாதிரியே இல்லைங்க, ஆனால் புதுசு புதுசாக இருக்கு. அப்போ நிறைய ஸ்டாக்ஸ் கிட்டத்தட்ட 4000 ஸ்டாக் இருக்குன்றாங்க ஷேர் மார்க்கெட்டில். ஸோ அதில் நமக்கு தெரிஞ்சதை பார்ப்போமே. இதில் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் 200 ரூபா டிவிடெண்ட் தரான். ஆனால் அதோட ஸ்டாக் ரேட் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 37,500 ரூபா. ஸோ ஒரு ஷேர் கூட நம்மளால வாங்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அடுத்தது பேட்டா இந்தியா 25 ரூபா தரான். பேட்டா இந்தியாலாம் பார்த்தீங்கன்னாக்கா பழைய கம்பெனி, இன்னைக்கு அவன் 750 ரூபாயில இருக்கான், ஆனால் டிவிடெண்ட் அடிக்கடி தராம போல் இருக்கு. மேபி அதனால கூட அவனோட ஸ்டாக் நல்ல ரேஞ்சில் இருக்கும். மேபி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 2000 அந்த வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 400 300 இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 750. ஸோ அன்னைக்கு வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுங்க, அவங்களாம் இன்னைக்கு ஸ்டாக்கும் ஏறி இருக்கும், டிவிடெண்டும் கிடைச்சிட்டு இருக்கும். அடுத்தது அதே மாதிரி கோவை மெடிக்கல் இவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா 15 ரூபா டிவிடெண்ட் தராங்க. ஆனால் ஸ்டாக் ரேட்டை பார்த்தீங்களா 6100 ரூபா. ஸோ கொஞ்சம் ரிஸ்க் தான் இந்த மாதிரி ஸ்டாக்கை வாங்குறது. எல்ஜி பாலகிருஷ்ணன் இவன் 22 ரூபா டிவிடெண்ட் தரான், ஆனால் ஸ்டாக் ரேட்டு 1600 தான். இந்த மாதிரி டைமில் இவங்கெல்லாம் வாங்கலாம். அடுத்தது ஃபிளேர் ரைட்டிங், ஹோண்டா இந்தியா, டைனகான்ஸ் சிஸ்டம், ஜெய் பாரத் மாருத், போசிசோ குருசிபிள், ஜிபி பெட்ரோலியம் இவங்களும் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மேஜராக ஹோண்டா இந்தியா 23 ரூபா டிவிடெண்ட் தரான் ஒரு ஷேருக்கு. அதே நேரம் அவனுடைய மார்க்கெட் ரேட்டு கிட்டத்தட்ட 2100 ரூபாயில இருக்கு. 2200லேருந்து 2100 வந்திருக்குன்னு நினைக்கிறேன், 100 ரூபா கம்மியாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் இவங்களை கன்சிடர் பண்ணுறதை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும். அடுத்தது தம்போலி இண்டஸ்ட்ரீஸ், பிருத்வி எக்ஸிக்யூட்டிவ் இவங்களும் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தம்போலி இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா 1 ரூபா 20 காசு டிவிடெண்ட், பிருத்வி எக்ஸிக்யூட்டிவ் 50 காசு டிவிடெண்ட். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன செக்டார்ஸ், இவங்களும் டிவிடெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஷேரை வாங்கி வச்சிருக்கவங்களும் என்ஜாய் பண்ணி சந்தோஷமா இருங்க. என்றும் அன்புடன் உங்கள் எம் கே. நன்றி, வணக்கம்.